பகத் சிங் பகத் சிங் கோடி எரிமலை ஆடும் அலைகடல் ஈடு இணையில்லா எங்கள் பகத் சிங் எங்கள் பகத் சிங் கோடி எரிமலை ஆடும் அலைகடல் ஈடு இணையில்லா எங்கள் பகத் சிங் எங்கள் பகத் சிங் பகத் சிங் பகத் சிங் கோடி எரிமலை ஆடும் அலைகடல் ஈடு இணையில்லா எங்கள் பகத் இன்குலாப் ஜிந்தாபாத் ஏஐஒய்எஃப் ஜிந்தாபாத் பகத் சிங் ஜிந்தாபாத் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரன் பகத் சிங் வீரன் பகத் சிங் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். ஆண்டுகளில் 21 வயதிலே அவன் மீது சதி வழக்கு பின்னப்பட்டது. இன்றைக்கு போராடுகின்ற உரிமை பறிக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு பெற்ற உரிமைகள் நசுக்கப்பட்டு வருகிறது. தொழிலாளர்கள் இன்றும் கூட அடிமைகளாக்கப்பட்டு வருகிறார்கள். ஆனால் அன்றைக்கே பகத்சிங் மீது சதி வழக்கு பின்னப்பட்டது. இந்த நாட்டினுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தவனுக்கு தூக்கு தண்டனை பிரிட்டிஷ் ஆட்சியாரால் வழங்கப்பட்டது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே அந்த போராட்டத்திலேயே பகத்சிங்கோடு இருந்து சிறையில் இருந்த RSS இயக்கத்தினுடைய ஸ்தாபகர் சாவர்கர் அதே பகத்சிங்கோடு இருந்தார். வெள்ளையர்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்கள், உங்களை விட்டு விடுகிறேன் என்று சொன்னபோது இன்றைக்கு RSS அன்றைய தலைவராக இருந்த சாவர்கர் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கடிதத்தை எழுதி கொண்டு சிறையில் இருந்து வெளியே வந்தான். ஆனால் பகத்சிங், உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்பதற்கு அதைவிட நான் தூக்கிலே தொங்கலாம், என்னை சுட்டுத் தள்ளுங்கள் என்று பகத்சிங் சொன்னார். அன்று இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக, இந்த நாட்டினுடைய தன்மானத்திற்காக வெள்ளையர்களிடம் மண்டிடாத மாவீரன் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட நாள் 95 ஆண்டுகள். அன்றைக்கே பகத்சிங் சொன்னான், இந்த நாட்டிலே பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் ஒரு இயக்கத்தால் என்று சொன்னால் அது RSS ஆல் ஒரு காலத்தில் இந்தியாவிலே மிகப்பெரிய ஆபத்து வரலாம் என்று 95 ஆண்டுகளுக்கு முன்பாக பகத்சிங் கூறினார். அந்த வார்த்தை இன்றைக்கு இந்திய நாட்டிலே நிஜமாகியிருக்கிறது. தொழிலாளர்களுடைய உரிமைகள் இன்றைக்கு சுக்குநூறாக்கப்பட்டிருக்கிறது. தொழிற்சாலைகளிலே பெற்ற உரிமைகள் இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்கி இந்த நாடு அவர்களை கான்ட்ராக்ட் தொழிலாளர்களாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. விவசாயிகளை இன்றைக்கு சட்டத்தின் முன் கொண்டு வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலங்களை இன்னைக்கு கார்ப்பரேட்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு முதலாளிகளினுடைய கட்டுப்பாட்டிலே இந்திய நாட்டினுடைய விவசாயம் இன்றைக்கு நசுக்கப்பட்டு வருகிறது. இந்திய நாட்டினுடைய முதுகெலும்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கட்டட தொழிலாளர்களாக, கூலி தொழிலாளர்களாக இன்றைக்கு நசுக்கப்பட்டு வருகிறார்கள். இந்திய நாட்டிற்கு ஒரு ஆபத்து வரும் என்று சொன்னால் அது ஜாதியால் என்று கார்ல் மார்க்ஸ் சொன்னார். இன்றைக்கு ஜாதிய அரசியல் இந்திய நாட்டையே ஆட்டி படித்துக் கொண்டிருக்கிறது. கோடான கோடி இளைஞர்களுடைய நாயகனாக தன்னுடைய 21 வயதிலே இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தியாகம் செய்த பகத்சிங் இன்றும் பேசப்படுகிறது. பகத்சிங்குடைய வீரம், பகத்சிங்குடைய தியாகம், பகத்சிங் போன்ற ஒரு இந்த நாட்டிலே ஆட்சி முறைகள் வர வேண்டும் என்றெல்லாம் அந்த பகத்சிங் கண்ட கனவுகள் இன்றைக்கு சுக்குநூறாக்கப்பட்டு வருகிறது. அதனால் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஒவ்வொரு இளைஞர்களும் பார்க்கப்பட வேண்டும். கோலார் தங்க வயலில் இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது. தொழிற்சாலைகள் இன்றைக்கு இல்லை. ஆயிரக்கணக்கான கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள். இன்றைக்கு நமக்கு விடிவெள்ளி என்கின்ற ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு இளைஞன் தன்னுடைய தினப்பயணியாக இன்றைக்கு பெங்களூரை நோக்கி செல்கின்றான். வெறும் தினப்பயணியாக சென்றே அவனுடைய வாழ்க்கை இன்றைக்கு நசுக்கப்பட்டு வருகிறது. எந்த உரிமைக்காக பகத்சிங் குரல் கொடுத்தானோ அந்த உரிமைகள் எல்லாம் இன்றைக்கு நசுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நசுக்கப்பட்டதற்கு காரணம் மதவாத அரசியல், ஜாதிவாத அரசியல்.
இன்றைய RSS இயக்கத்தினுடைய மிகப்பெரிய வஞ்சகத்தனமான ஒரு ஆட்சி முறை இந்த நாட்டிலே இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு பகத்சிங்குடைய எல்லோருக்கும் வேலை கொடு, எல்லோருக்கும் வேலை தொழிற்சாலைகளை ஏற்படுத்து என்கின்ற அந்த வழக்கம் இன்றைக்கு நாடு பூராவும் இன்றைக்கு எழுப்பப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கோலார் தங்கவயலிலும் கூட இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, AIYF அமைப்பு இப்படிப்பட்ட பகத்சிங்குடைய கொள்கைகளை ஏற்று மிகப்பெரிய ஒரு போராட்ட வழிகளை இன்றைக்கு எதிர்நோக்கி வருகிறது. தங்கவயலுடைய இளைஞர்கள் கூட இன்றைக்கு ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய ஒரு தருவாயிலே இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்று சொல்லி இன்குலாப் ஜிந்தாபாத் என்கின்ற அந்த வழக்கத்திற்கு சொந்தக்காரன் பகத்சிங், நான் தூக்கிலிடுகின்ற போது கூட ஒரு நிமிடம் உன்னுடைய கடைசி ஆசையை சொல் என்று சொல்லுகின்ற போது ஒரு புரட்சியாளனிடம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கடைசி ஒரு 2 நிமிடம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் அந்த புரட்சியாளன் லெனின் எழுதிய அந்த புத்தகத்தை நான் படித்துவிட்டு நான் தூக்கிலே தொங்குகின்றேன் என்று சொன்ன அந்த மாவீரன் இந்திய நாட்டில் இன்றைக்கு உலகத்திற்கு ஒரு மாதிரியாக இன்றைக்கு இருக்கிறான். என்னை ஏன் கண்ணை கட்டி தூக்கிலிடீர்கள்? என் கண்ணை அவித்து விட்டு என்னை துப்பாக்கியால் சுட்டுத் தள்ளுங்கள், என் ரத்தம் இந்த பூமியிலே சிந்த வேண்டும் என்று சொன்னவன் மாவீரன் பகத்சிங். அப்பேற்பட்ட ஒரு இயக்கம் ஒரு இயக்கமாக இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு இயக்கம் இன்றைக்கு ஆல் இந்தியா யூத் ஃபெடரேஷன் இருக்கிறது. பகத்சிங்கால் இந்த இயக்கம் ஆபத்து என்று சொன்ன இயக்கம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. பகத்சிங்குடைய கனவு நிறைவேற வேண்டுமானால் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மதவாத RSS அந்த BJP தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி என்று வீழ்த்தப்படுகிறதோ அன்றுதான் மாவீரன் பகத்சிங்குடைய கனவு நிறைவேறும் என்று சொல்லி இந்த 95ஆம் ஆண்டிலே சபதம் ஏற்போம். இப்படிப்பட்ட முற்போக்கு மதவாத சக்திகளை வீழ்த்துவதற்காக நாம் ஒரு அடித்தூணாக, ஒரு தூண்டுகோலாக கோலார் தங்கவயலிலே நின்று போராடுவோம் என்கின்ற அந்த உறுதிமொழியை இந்த நேரத்தில் எடுத்துக்கொண்டு இன்குலாப் ஜிந்தாபாத். நண்பர்களே, தோழர்களே, இன்று மாவீரர் பகத்சிங்குடைய நினைவு நாள். அவருடைய போராட்ட கனலானது, அவருடைய உண்மையான கனவு, பாலுக்கு இயங்காத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு இயங்காத இளைஞர், இந்த மூணும் சேர்ந்து என்று இந்தியாவுக்கு கிடைக்கிறதோ அன்றுதான் உண்மையான இந்தியாக்கான விடுதலை அப்படி என்று கூக்குரலிட்டு தூக்குக்கரை முத்தமிட்ட அந்த மாவீரனுடைய நினைவு நாள் இன்று. அவருடைய போராட்ட கனலானது என்றும் தீயாய், இன்றும் இளைஞர்கள் மத்தியில் தீயாய் கலந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் இன்றும் அவருடைய கனவு நிறைவேறவே இல்லை. அவருடைய வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, கம்யூனிசத்துடைய தத்துவங்களில் கம்யூனிசத்துக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கும். அந்த நடைமுறைகளுடைய வார்த்தைகளை புகைவிப்பாங்க. அந்த வார்த்தைகளுடைய முதலாளித்துவ உச்சக்கட்டம் ஏகாதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போரை அவர் அன்றே தொடங்கினார். ஏகாதிபத்தியங்கள் தன்னுடைய நலனுக்காக ஊரை மட்டுமில்லை நாடையே கொள்ளையடிக்கும் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தை இன்று நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்தியங்கள் எங்கேயோ சண்டை நடக்குது, ஆனால் நம்ம வீட்டில் இன்றைக்கி அடுப்பு முட்டை வந்து அந்த சண்டை கேஸ் இல்லாத ஒரு பற்றாக்குறையை இன்றைக்கி காட்டுது. உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் என்று சொன்ன அன்ற கார்ல் மார்க்ஸ் அவர்கள் அன்றே கணித்தார், இப்படி எல்லா முதலாளியும் ஒன்றா சேர்ந்து ஏகாதிபத்தியம் மாறி உலகையே கொள்ளையடிப்பார்கள், இன்றே நீங்கள் ஒன்று சேர்ந்து விடுங்கள் என்று அன்றைக்கு விட்ட அந்த கூக்குரல் பகத்சிங்குடைய கனவாக இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய கனவை நனவாக்க என்றும் அவருடைய பயணத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடரும். அவருடைய நினைவுக்காக வீர வணக்கத்தை செலுத்திக் கொண்டு